2 போன் வச்சிருக்கா. அதுல வந்து சம்திங் கோட் வேர்டா பேசுவாங்க. அது இந்த திருச்சி சாதனா, அப்புறம் செல்வராணி, அப்புறம் 4-5 யூடியூபர்ஸோட ஃபுல்லா வித்தவுட் ட்ரெஸ்ல அவங்க செய்யற மாதிரி காட்டினா. கடைசியில பாத்தீங்கன்னா அவ என்ன மாதிரி வேலை செய்யறானா, பசங்களை வந்து அவ வேற மாதிரியே பாத்திருக்கா. நான் கண்ணால ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வைப்பா. அது மட்டும் இல்ல, அது முடியலனாலும் செகண்ட் தேர்ட் டைம் கூப்பிடுவா, அடிச்சு பண்ணுவான். அங்க ஒரு பையன் இருக்கா, 16 வயசு பையன். அவன் திவ்யாவும் அந்த பையனும் ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னா தாராவே தூக்கணுமா வந்து வெளியே. ஏன்னா தூக்கணும், ஏன்னா கொலை பண்றதுக்கா. அங்க இருக்கும் போதே சேலமணியை கொலை பண்ண பார்த்தவங்க. இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. நீங்க இப்பெல்லாம் வீடியோக்கு நீ இல்லாத வேலை நீ சேலமணியை உள்ள கொண்டு போய் நீ பண்ணிட்டு இருக்கிற. எத்தனை நாளைக்கு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க நான் பாத்துட்டு இருக்கேன். நீ அடுத்த புருஷன் கூட படுப்பியா? எல்லாம் கூட படுப்பா. அவ படுத்தாதான் அவ செய்வா அந்த கண்டென்ட். நான் ஓப்பனா சொல்றேன். ட்ரெண்ட் ஆகணும்னா நல்ல விஷயத்துக்கு ட்ரெண்ட் ஆகணும்ல. இந்த தேவைக்கு வந்து ட்ரெண்ட் ஆகணும் எதுக்கு கிடைக்க போதா? ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இந்த மாதிரி நீ யார் கூட போலாம் வரலாம். ஆனா சின்ன குழந்தைங்க வச்சு உனக்கு ரைட்ஸே இல்ல. ஒரு யாருனாலும் சேர்ப்பால அடிக்கலாம். தொடர்ந்து காட்டுவா பாரு, இருக்கு இருக்கு அப்படி நூடா நிப்பா. என்ன பண்றாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்? இன்னும் விசாரணை விசாரணை விசாரணை. எவ்வளவு நாள்? இன்னும் எத்தனை குழந்தைங்க அழிய போறாங்க தெரியாது. இதோ ஏற்கனவே அவங்க உள்ள போயிட்டு வந்தவங்க தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா சட்டம் இல்ல தெரிஞ்சு அவங்க வெளியே வராங்க. அவ அரெஸ்ட் ஆகணும், அரெஸ்ட் ஆகணும், அவ்வளவுதான். இல்லன்னா அவளை நேரம் போய் செருப்பால அடிப்பேன் நானு. இந்த உதயா சுமதி ஹாய் ஹலோ வணக்கம் ட்ரெண்ட் டாக்ஸ் வியூவர்ஸ். திவ்யா கள்ளச்சி அப்படிங்கிற இவங்க மேல அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இவங்க ஏதோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம யோசிக்கிறோம். பட் அதையும் தாண்டி இவங்க மேல பல குற்றச்சாட்டுகள், பின்னணியில பல விஷயம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. சோ என்னெல்லாம் விஷயம் திவ்யா கள்ளச்சி பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ஜெயந்தரா மேம். வணக்கம் மேம். ஓகே, முதல்ல திவ்யா இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கறத நீங்க சொல்லிடுங்க. கண்டிப்பா. இங்க எப்படின்னா எனக்கு தெரியும்னா, ஆக்சுவலி அவங்க யூடியூபர் தான். நானும் சில யூடியூபர்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஆடி இருக்கேன், பாடி இருக்கேன், கண்டென்ட் எல்லாம் பண்ணிருக்கோம் எல்லாமே. சோ நான் சேலம் மணி சாரோட வீட்டுல போகும்போது அங்க கண்டென்ட் பண்ற டைம்ல இவ வீடியோ கால் பண்ணிருக்கா. யாருக்கு? சேலம் மணிக்கு. அவங்க அம்மா நாங்களும் எல்லாம் பேசணும். அப்படிதான் எனக்கு திவ்யா கள்ளச்சி என் கூட பண்ணும் ஆசைப்படுறாங்க. அந்த வீடியோல பேசின ஒரு விஷயம் இது 1 month பிஃபோர். அதுக்கப்புறம் தான் இவங்களே நேரா வந்து என்கிட்ட உன் கூட கண்டென்ட் பண்ணணும், உன்னை நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன் அப்படி சொல்லிதான் வந்தாவ. அதுவும் திடீர்னு தான் வந்தா. நான் வந்து சென்னையில இருக்கேன், ஷூட் முடிஞ்சிருச்சு, நான் உங்க வீட்டுக்கு வரலாமா சொல்லி வந்த பொண்ணுதான். ஃப்ரெண்டு தான் கிடையாது. இல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட் கிடையாது, கண்டென்ட் கிரியேஷனுக்காக வந்தாங்க. ஓகே ஓகே மேம். சோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவங்க பின்னணியில இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க பாக்குறோம். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பேக்ரவுண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க? ஆக்சுவலி எனக்கு இவளை பத்தி சுத்தமா தெரியாது. இவ யூடியூபர் தான் தெரியும் எனக்கு. நான் அவ கூட பழகும் போது நல்லாதான் பேசுறா, பழகுறா, ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரியா பேசுறா, கேரிங் பண்ணிக்கிறா, திடீர்னு அழுறா, திடீர்னு கதறா, திடீர்னு சென்டிமெண்டா பேசுறா. 2 போன் வச்சிருக்கா. அதுல வந்து சம்திங் கோட் வேர்டா பேசுவாங்க. அது நமக்கு புரியல. எனக்கு இங்கே அவ வந்த காரணம் வந்து லேட்டரா தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா அவட உடம்பு டெஸ்ட் பண்றதுக்கு ஜிஹெச்க்கு வந்திருந்தா. மாஸ்டர் பிளான், மாஸ்டர் செக்அப் அந்த மாதிரி பண்றாங்கல்ல, இவ அந்த மாஸ்டர் பிளானோட தான் வந்திருக்கா. இது எப்படி எனக்கு தெரியும்? அங்க ஹாஸ்பிட்டல்லே கேக்குறா நர்ஸ்ட. நான் செக் பண்ணும்போது அவ கூட போகும்போது வண்டியில, அப்ப அவளுக்கு படப்படன்னு ஆகுது, அடிக்கடி யூரின் வருது, வெளியெல்லாம் மேக்சிமம் எடுக்க மாட்டா வீடியோஸ். ரூம்குள்ளே இருப்பா, ரூம்குள்ளே எடுக்கணும் சொல்லுவா. என் ஃபேஸ் இருந்தாலே போதும், மக்கள் ஏமாந்து என்ன வியூஸ் பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க, அதே சம்பாரிச்சுக்கலாம் சொல்லுவா. எனக்கு அந்த மாதிரி பேசினா பிடிக்கலன்னு திட்டினேன். அப்போ அவளுக்கு ரொம்ப முடியல சொல்லிதான் ஜிஹெச் போனேன். அப்பதான் அவ சொல்ற அந்த மாதிரி எனக்கு வியாதி இருக்கலாதோ நான் வந்தேன். எனக்கு எப்ப தெரியும்னா, அந்த நர்ஸ் கேக்குறா, எனக்கு இந்த வியாதி இருக்கா செக் பண்ணுங்க சொல்லிட்டு. அது வெளியே சொல்லக்கூடாது அந்த வியாதி. நர்ஸ் மேல இருந்து கீழே பாக்குறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி கேக்குறா, எங்க ஊர்ல வந்து இப்படி கேட்க கூடாது, அவ ஊர்ல கேட்டா ஓகே. எனக்கு அசிங்கமா இருக்கும்ல அது. அவ ஊருக்கு போயிட்டா. 3 days கழிச்சு ரிப்போர்ட் வாங்க போனேன்னா அப்பதான் வர சொன்னாங்க. அப்ப இவள்கிட்ட நான் ஸ்லிப் அனுப்பினேன், இந்த மாதிரி வந்துச்சு ரிப்போர்ட், நீ உங்க ஊர்ல ஒட்டி டெஸ்ட் பண்ண, ஏன்னா அது கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியுது சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க, அது ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அப்படியேதான் போச்சு. சரி, அவளுக்கு நல்லதான் நான் பண்ணாதான் இங்க அங்க போனது. கடைசியில பாத்தீங்கன்னா அவ என்ன மாதிரி வேலை செய்யறானா,
நான் இப்ப அவ கூட நான் வீடியோ போட்டிருக்கேன்ல, அவ என்ன பண்ணிருக்கானா, நான் பசங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. எதுக்கு வாங்குனா தெரியல. கேட்ட நீ எதுக்கு அட்வான்ஸ் வாங்கல? கண்டென்ட் பண்றதுக்கு. நல்ல கண்டென்ட்டா சொல்லு பண்ணலாம் அப்படி சொல்லி நான் பேசும்போது அவ சொல்றா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ணலாம். நான் சொன்னேன் அந்த மாதிரி எனக்கு வேணும். ஆல்ரெடி 44 ஏஜ். நான் சம்திங் அவேர்னஸ்க்காக தான் உள்ள நாலேஜ் இருக்கேன். நான் பிலிம் ஆர்டிஸ்ட் தான். சோ உன் கூட எதுக்கு நான் இது பண்ணணும்? சோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றா, நீ நல்லவன் நினைக்கிறியா? இல்ல உன்னை பத்தி நான் அசிங்கமா பேசினா நீனே வருவ அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா பத்தி போட்டோ போட்டா. எங்க அம்மா கூட செல்ஃபி எடுத்திருந்தா. வந்திருந்தா, அவ சாப்பிட்டிருந்தா, தங்கியிருந்தா, 10 நாள் இருந்தா. சோ ஒரு பெண் தானே அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு ஒரு கதை. கூப்பிட்டோம் என் ஆபீஸ் வந்து தங்க வச்சுதான். என் ஆபீஸ் இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்தா, தங்குனா, அழுனா, புலம்னா. இவரோட நோக்கம் எப்படி தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ள போகணும், நல்லா பழகணும், சென்டிமெண்டா பேசணும். சோ இந்த பட்ஜெட்ல உள்ள நாலேஜ் என்ன மிஸ்யூஸ் பண்றது, இல்லன்னா பிளாக்மெயில் பண்ண அந்த மாதிரி போட்டுட்டா. அவ வீடியோ போட்டா, செல்ஃபி வீடியோ தான் போட்டா. அவ இந்த மாதிரி மம்மி கூட இருக்குது. காரணத்துக்காக தான் சொல்றீங்க ஐயா? அவளுக்கு வந்து வியூஸ் வரணும். யார் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அது வேற, அவங்க அக்கா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அக்கா பொண்ணுக்கு படிக்க வைக்க இந்த மாதிரி எல்லாம் செய்யற ஓப்பனா சொல்லுவேன். இங்க இருந்தா காசு அனுப்புவா, யாருக்கும் காசு அனுப்புவா, இன்னும் பேசுவாங்க. அப்புறம் இந்த தேனீஸ்வரன், அப்புறம் என்ன சங்கர், விஜய், இந்த மாதிரி ஆட்கள்லாம் லவ் ஸ்பீக்கர் எல்லாம் பேசுவா. நல்லா கேட்டிருக்கேன். எல்லா பேரும் என்ன லவ் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, எல்லாம் என்கிட்ட ஏமாத்துறாங்க. எதுக்கு ஏமாத்துறாங்க நான் கேட்கும் போது சொல்றேன், அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிட்டு ஆனா அவங்க வர சொல்றாங்க. அப்ப நான் இந்த மாதிரி பர்சன்ட்ட பேசினேன். அவங்க லவ் ஸ்பீக்கர்ல பேசும்போது, அவ லூஸ் இப்படிதான் செய்வா, என் குடியே கெடுத்துட்டா, நாங்க விலகி வந்துட்டோம். இருந்தாலும் இவ போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவா. அதுவும் வந்து இவ செக்ஷுவலா ரொம்ப ஓவர். ஏனே தடையும் வந்தானே யோசிச்சு பாருங்க. வாங்க நம்ம லெஸ்பியன் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் விலகுனேன். எனக்கு அப்பெல்லாம் தெரியல. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் அவ இருக்கான்னு. அது மட்டும் இல்ல, நாங்க ஸ்ரீவில இருந்தோம். அங்கதான் நானு கார்த்தி எல்லாம் மீட் பண்ணி கண்டென்ட்ல போட்டோம். சேலம் பண்ணி எல்லாமே கண்டென்ட் போடும். இவளுக்கு அது பொறுக்கல. அவளோட டைலாக் என்னன்னா, இந்த தமிழ்நாடுல வளரணும்னு நினைச்சாலும் நான் வளர வைப்பேன், நாஸ்தி ஆக்கணும்னு நினைச்சாலும் நான் ஆக்குவேன், என்னால முடியும். அது அவங்க பண்ணுவாங்க. திவ்யா கள்ளச்சி என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க அப்படி சொல்றாங்க. அதுதான் உண்மை. நான் சொல்ல வரேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு அம்மா போட்டோ போட்டு காண போயிட்டாங்க சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்தாங்க, கூட்டு போனாங்க தான் சொல்லணும். அது உண்மையா பொய்யா தெரியாது, பட் காட்டினேன்ட்ட. இதே வந்து எங்களோட ஃபேமிலி போட்டோ போட்டு எங்க அம்மா காணும், எப்படி இருக்கும்? இப்படி செய்யலாமா? அவ பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கஷ்டமாயிரும். நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கூப்பிட்டு விசாரிக்கிற சொன்னாங்க. அதுக்கு முதல் நான் எஸ்பி போயிட்டேன். ஏன்னா இது வந்து கிரைம் சம்பந்தம், அங்கதான் போகணும் சொல்லி எஸ்பி ஆபீஸ் போயிட்டேன், விருதுநகர் மாவட்டம்ல. அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இங்க போங்க அங்க போங்க சொல்லி ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் மக்கள் பார்வை சித்ரா மேடம் இல்ல என்ட்ரி ஆகுறாங்க. இப்ப நிறைய பேர் பேசிட்டே இருக்கீங்களா, அவங்கதான் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நான் வந்து ஏற்கனவே உங்க பேர் கேட்டிருக்கேன். எப்படின்னா, நானும் கார்த்தியும் திவ்யா லைவ் போட்டோம் இந்த ஆபீஸ்ல. அப்போ மக்கள் பார்வை சித்ரா மேடம் ஏதோ மெசேஜ் பண்ணிருக்காங்க லைவ்ல. சோ பயந்துட்டாங்க அவங்க. மக்கள் பார்வை சித்ரா மேடம் பாக்குறாங்க, ஸ்கிப் பண்ணு. தேனீஸ்வரன் கால் பண்ணிட்டு, நம்ம வீடியோ எடுத்தால ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ, அதை ஹைட் பண்ணு, பிரைவேட் போடு, இல்ல இந்த மேடம் வேற மாதிரி பிரச்சனை பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ஒரு கார்ல வந்துச்சு. அப்புறம் கார்த்திக் கூட திவ்யா சண்டை போடும் போது அங்க ஸ்ரீவில இருக்கும்போது கார்த்தி இதேதான் சொன்னாரு, மக்கள் பார்வை சித்ரா மேடம்க்கு மட்டும் பயப்படுவாங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்க ரவுடி பேபி அவங்களெல்லாம் உள்ள அனுப்பியிருக்காங்க, ஆல்ரெடி இங்க வார்னிங் பண்ணிருக்காங்க இந்த புள்ளைய. அப்படி பண்ணும்போது அந்த இப்படி ஒரு இஷ்யூ ஓடிட்டே இருந்துச்சு. அப்பதான் நான் என்ன பண்ணேன், மக்கள் பார்வை சித்ரா யார் கேட்டேன்னா, நான் லைவ் பேசுவேன், எப்பவுமே பேசுவேன் நானு. அதான் மக்கள்கிட்ட கேட்டேன், மக்கள் பார்வை சித்ரா அவங்க நம்பர் வேணும், இல்லைன்னா சுகந்தி தேனி இருக்காங்க அவங்களும் போட்டிருக்காங்களா கேஸ், அந்த நம்பர் வேணும் கேட்டேன். சோ மக்கள் பார்வை சித்ரா மேடமோட நம்பர் கொடுத்தாங்க பர்சனலா. அவங்கள்ட்ட நான் அடிச்ச போன் எடுக்கல, மெசேஜ் பண்ணல, பாக்கல. அப்புறம் நான் ஸ்டேஷன் போகும்போது சும்மா கால் பண்ணி பார்த்தேன். கால் பண்ணி பார்த்தா எடுத்தாங்க, பேசினாங்க, இந்த மாதிரியாமா. அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க, இல்ல ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க எல்லா இடத்துலனா, அவளை அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை இப்படி செஞ்சோன்னு அது செல்லுபடி வராது. அந்த யூடியூபர் இந்த வந்து கேஸ் எடுக்க மாட்டாங்களாம். சோ ஏதோ அடி திடி ஏதோ நடத்தினால்தான் கேஸ் எடுப்பாங்களாம். சோ எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அப்பதான் மக்கள் பார்வை சித்ரா மேட்ட கேட்கும் போது, மேடம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், பட் எனக்கு ஒரு நீ ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பவர் ஏதோ ஒரு கொடுத்தா பேசினாதான் பண்ண முடியும், சும்மாலாம் என்னால பண்ண முடியாதுல்ல சொல்லிதான் ஒரு கண்டென்ட் போட்டேன் மேடம்காக. இந்த மாதிரி செய்யறாங்க, நான் என்ன பண்றது தெரியல. ஏன்னா கோர்ட்டு கேஸ் எல்லா இடத்துல நான் ஒரு சர்வே எடுக்கும் போது இவங்கள்ட்ட லாஸ்டா வந்து இவங்க என்னோட விஷயம் காது கொடுத்து கேட்டாங்க.
சோ ஒரு பெரிய விஷயம் தான் அது. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அங்க அந்த பொண்ணுட்ட மிரட்டி இருக்காங்க. அவ பிரைவேட்ல போட்டா வீடியோ. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஓபன் பண்ணிட்டா, திருப்பி வேற சேனல்ல போட்டா அவ. அப்புறம் எனக்கு எல்லாம் ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க, இல்ல அடுத்த சேனல்ல போட்டிருக்காங்க சொல்லிட்டு. அப்புறம் சில விஷயங்கள் நான் சொன்னேன், மக்கள் பார்வை சித்ரா மேடம் அதுக்குள்ள பிரஸ் மீட் வச்சுட்டாங்க, நீ அடி இதுக்கெல்லாம் போகாத, அது கிரைம் ஆயிருமா, நாங்கெல்லாம் ட்ரஸ்ட், நாங்க பாத்துக்கிறோம், உன்னோட என்ன பிரச்சனை மட்டும் எனக்கு சொல்லு, நான் அது சால்வ் பண்ண பாக்குறேன், ஏன்னா நான் நியாயத்துக்கு அடுத்தது நிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு. சோ இவரோட வேலை என்ன தெரியுமா, இதே மாதிரி வீட்டுக்குள்ள போனோம், நல்லா ஃபேமிலிஸோட டீடைல்ஸ் வாங்கணும், போட்டோஸ் எடுக்கணும், பிளாக்மெயில் பண்ணும், முன்னாடி ஒரு வேஷம் போடுறா, பின்னாடி ஒரு வேஷம் இருக்கு அவளுக்கு. அவளுக்கு எல்லா புருஷனும் வேணும்னா கேட்பேன், நல்ல பசங்களை லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவேன், அவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு சொல்றா. இல்ல எனக்கு அடுத்தவங்க புருஷன் தான் பிடிக்கும் சொல்றா. இவள்கிட்ட நான் வேற என்ன பேச அப்புறம்? ஓகே. இப்போ இவங்க வந்து சின்ன பசங்களை எல்லாம் ஏமாத்தி இந்த கே இந்த மாதிரி விஷயங்களுக்கு தள்ளுறாங்க அப்படின்னு சமீபத்துல அந்த பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாங்க. இத பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? அவங்க கூடயே ஒரு சில நாட்கள் பயணிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஏதாவது நோட் பண்ணீங்களா? நான் எப்படின்னா என்னைய அவ தடவுனவ பசங்களை வந்து அவ வேற மாதிரியே பாத்திருக்கா, நான் கண்ணால ஃபீல் பண்ணிருக்கேன். சின்ன சின்ன பசங்களா? அங்க சின்ன பசங்க நிறைய சுத்தியே இருப்பாங்க. என்ன வயசு இருக்கும் அந்த பசங்களுக்கு? 13, 10, 16, 17 எப்பவுமே கார்த்திக் சுத்தி எல்லாமே இருக்குல்ல, சும்மா ஜாலியா விளையாடுவோம், எல்லாமே இருக்கும். எங்க கூட ஆடி இருக்காங்க, பாடி இருக்காங்க, சுத்த வருவாங்க, எல்லாமே வருவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ரூம்ல நடக்குது, நான் சொல்றேன், கார்த்திட்ட சொல்றேன், சோனா அவங்கள்ட்ட சொல்றேன், இன்டைரக்டா சொல்றேன், அவங்க புரிஞ்சிக்கல. அப்புறம் அவங்க அந்த பொண்ணு உள்ள வச்சுட்டு நல்லா கண்டென்ட் போட்டிருக்காங்க. கண்டென்ட் தான் போடுறாங்க நினைச்ச கடைசியில அவ பண்ணும்போது கார்த்தியோட கண்ணுல பட்டிருக்கு போல, அது நேரா மக்கள் பார்வை சித்ரா மேடமும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முதல் நான் சொன்னேன், ஏன்னா இது எனக்கு எப்படி தெரியும்னா, அவ பண்ற ஆக்டிவிட்டிஸ் பசங்களை நம்ம எப்படி தொடுவோம், எப்படி இது தெரியாதா நமக்கு? நானும் 44 ஏஜ் தெரியும்ல, அதே நான் கண்டுபிடிச்சிட்டு அது வேற மொபைல்ல வச்சிருந்தா. இந்த திருச்சி சாதனா, அப்புறம் செல்வராணி, அப்புறம் 4-5 யூடியூபர்ஸோட ஃபுல்லா வித்தவுட் ட்ரெஸ்ல அவங்க செய்யற மாதிரி காட்டினா. நான் தான் இந்தியா ஆபீஸ்ல நான் சொன்னேன், ஏன் இதெல்லாம் வச்சிருக்க கேட்டேன் நானு. இல்ல இது நாங்க குரூப் நடத்துக்கிறோம், ஆனா வந்து இது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்களும் இது வச்சுப்போம் பிளாக்மெயில் பண்றக்கு ஃபியூச்சர்ல. நான் சொன்னேன், எதுக்கு நீ பிளாக்மெயில்ல பண்ணும்? இல்ல இவங்க நம்மகிட்ட ஓவரா பண்ணா அப்படி சொன்னா. எனக்கு சுத்தமா அந்த இதே புரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், ஃபர்ஸ்டே பார்த்து எதுவும் சொல்ல முடியாது, அப்புறம் தான் தெரியும் நியூஸ் இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்றாங்க. இந்த வீடியோஸ்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஒரு குரூப் வச்சு அதுலயே சர்க்குலேட் பண்றாங்களா இந்த மாதிரி? இப்ப என்னன்னா, ஒரு ஆபீஸ்ல நம்ம இருக்கிறோம்னா அந்த ஆபீஸ்க்கு நம்ம ப்ரமோஷன்ஸ் கொடுப்போம், எல்லா இத ப்ரமோஷன் உண்டு. யூடியூபருக்கு இதே மாதிரிதான் இருக்கு. நீ நார்மலா ஒரு இருந்தானே ட்ரெண்ட் ஆக மாட்டல, நல்ல விஷயத்த இங்கே ட்ரெண்ட் ஆக்குறாங்க. அதுதான் இந்த மாதிரி தப்பான விஷயத்த பண்ணனா ட்ரெண்ட் ஆவா, காசு சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அது இந்த பிள்ளைங்கள்ட்ட எப்படி அவ பேசுவானா, சாப்பாடு கொடுக்குற சொல்லி கூப்பிடுவா, ஆட்டம் பாட்டம் எல்லாம் போடுவா. இந்த சின்ன சின்ன ஐட்டம் கொடுத்துட்டு, அதான் சின்ன மீன் போட்டு பெரிய மீன் வாங்குற மாதிரி கதை பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த புள்ளைய கிஸ் பண்ணிடுவா. கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாளா, இப்ப பாரு உங்க அம்மாட்ட நான் சொல்றேன், நீ மாட்டிப்ப. அப்ப அந்த சின்ன பசங்களை என்ன நினைப்பாங்க, ஐயோயோ அவ்வளவுதான். ஏன்னா இவ பேச்சு கேட்பாங்க, ஏன்னா பெரிய யூடியூபர், செலிபிரிட்டி, டிக்டாக் செலிபிரிட்டி, சோ கேட்பாங்க அவங்க அம்மா, அவ போய் சொல்ல மாட்டா சொல்லி. அந்த பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வைப்பா. அது மட்டும் இல்ல, அது முடியலனாலும் செகண்ட் தேர்ட் டைம் கூப்பிடுவா, அடிச்சு பண்ணுவா. அங்க ஒரு பையன் இருக்கா, 16 வயசு பையன். அவன் நல்லா என் கூட பேசினா, விளையாடுவான், எல்லாமே ட்ரிங்க்ஸும் அடிப்பான், எல்லாமே செய்வான். அது வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஊர்க்காரங்க அப்படிதான், எனக்கு தெரியல, பட் நல்ல பையன் தான். அவனோட ஆடியோ நான் வந்து இப்பதான் ரீசெண்டா கேட்டது. மக்கள் பார்வை சித்ரா மேடம் தான் அவங்க இதுல போட்டிருந்தாங்க. என்னன்னா, திவ்யாவும் அந்த பையனும் ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னா தாராவை தூக்கணுமா, வந்து வெளியே. ஏன்னா தூக்கணும், ஏன்னா கொலை பண்றதுக்கா. அங்க இருக்கும் போதே சேலமணிய கொலை பண்ண பார்த்தவங்க. அப்ப எனக்கு சேலமணி சொல்லிட்டான் இந்த மாதிரி. அவன் விலகிட்டான், ஏன்னா வந்து அவன் ஃபியூச்சர் ப்ராப்ளம், அம்மா அப்பா, அவன் நார்மல் ஃபேமிலி. அப்ப 2வது என்ன தூக்குறாங்களா, 3வது பாத்தீங்கன்னா கார்த்திய தூக்குறாங்களா, 4வதா மக்கள் பார்வை சித்ரா மேடம். சோ இவங்க வந்து ஃபேமஸ் ஆன என்ன பண்ணலாமா, சோசியல் மீடியா ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அவ்வளவு வியூஸ். முன்னாடி ஒரு கதை புரியுதுங்களா, பின்னாடி ஒரு கதை. முன்னாடி வந்து வியூவர்ஸ்ட நல்ல புள்ள நடிக்கிறா, ஐயோ எனக்கு தெரியாது, நம்ம தமிழ்நாடு அவளை வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணும், அவ பாவம், ஒருத்தைய விட்டுட்டு போயிட்டான், கஷ்டம் கொடுக்கறத நம்ம சப்போர்ட் பண்ணோம். பேஸுக்கும் மனசுக்கு அதுக்கு தானே சப்போர்ட் கொடுத்தோம். கடைசியில அது நம்மள மிஸ்யூஸ் ஆக்குறா. ஒரு பேர் அவளோட யூடியூப் பாக்குறீங்கல்ல, அவளுக்கு நல்லதா வியூஸ் போகும், காசு சம்பாதிச்சுட்டு அந்த காசு தான் நம்மள இப்ப என்ன பண்றா, கொலை பண்ண வைக்கிறா, அசிங்கம் பண்ண வைக்கிறா. இது யார் நிப்பாட்ட? ஒருத்தவங்க ஏதோ வந்துட்டாங்க, மக்கள் பார்வை சித்ரா மேடம்,
அவங்களே அவங்க குறை சொல்றாங்க. எதுக்கு சொல்லணும் நான் கேக்குறேன். புரியுதுங்களா? அவங்க நல்லதான் பண்றாங்க. அவங்க பாஸ்ட் எப்படி இருக்கட்டும், ஃபியூச்சர்ல அவங்க சொல்றாங்கல்ல குழந்தை வச்சு பண்றாங்க. அது ஒரு ஆடியோ கேட்டிருக்கணும் நீங்க. அவங்க இதுல போட்டிருக்காங்க. ஆடியோல அந்த காண்டம்ஸ் வாங்கினது டெலிட் பண்ணுடி, டெலிட் பண்ண சொல்லுடி பசங்கிட்ட, சின்ன பசங்கிட்ட. இவன் என்கிட்ட என்ன சொல்வானா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது செக்ஸ் பத்தி அப்படி சொல்லுவா. அப்புறம் காண்டம்ஸ் எப்படி தெரியுமா? சோ எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நான் பேசிட்டே இருக்கிறேன் யூடியூப்ல ரீசெண்டா 1 மந்த். காரணம் நானும் அதுல எஃபெக்ட் ஆயிருக்கேன். ஹர்ட் பண்ணக்கூடாதுல. சின்ன குழந்தைங்க நம்ம வர காலத்துல அவங்கதான் நம்மளோட எல்லாமே. நீ அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா? சின்ன பசங்களும் சொல்றாவ தெரியும். ஆனா நல்ல விஷயத்த சொல்லி கூட அது கத்துப்பாங்கல்ல பசங்க. நீ எது கெட்ட விஷயம் சொல்ற? 30 வயசு கிளவி அவ. கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணும் அலையறாளே. சரி, யார் பண்ணுவா கல்யாணம்? இப்படி நீ அடுத்த புருஷன் கூட படுப்பியா? எல்லாம் கூட படுப்பா அவ. படுத்தாதான் அவ செய்வா அந்த கண்டென்ட். நான் ஓப்பனா சொல்றேன். படுத்தாதான் அவ கண்டென்ட் பண்ணுவா. காசுல வாங்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு பேக்ல இந்த மாதிரி ஒரு காசு வருது, யூடியூப்ல வருது, பேஸ்புக் பிளாக் ஆயிடுச்சு. மாசம் அவ 2 லட்சம் ரூபாய் வாங்குறான். 2 லட்சம் வாங்குறவ இந்த தொழில் பண்ண மாட்டாளா? நம்ம நாய் பொழப்பா ஒரு ஆபீஸ்ல உட்காந்து 10,000 15,000 வாங்கி கத்தி பேசி கடன் எவ்வளவு பிரச்சனை அவளுக்கு அந்த மாதிரி உட்கார வைக்கணும். அப்பதான் தெரியும். அவ வேலைக்கு போனவதான் இந்த மாதிரி செய்யும் போது துரத்தி விட்டாங்க. அப்புறம் அடங்கல. அடுத்தவங்க எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை மேடம் அவங்களுக்கு. நீ நாசமா போ, எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் வளர்த்த அம்மா, அவங்க சொந்த அம்மா கிடையாது, வளர்த்த அம்மா. அவங்களுக்கு காசு அனுப்புறா, அக்காக்கு காசு அனுப்புறா, அக்கா புள்ளிட்ட பேசுறா, அங்கே சிபிஎஸ்ல படிக்க வைக்கிறா. அப்புறம் உன் ஃபேமிலி வளர்றதுக்கு எங்க ஃபேமிலி நாங்க இது பண்ணுமா? உன் போதைக்கு நாங்க ஊருகாவா? அதுதான் எனக்கு வருத்தம். ஏன்னா என் லைஃப்ல அவ வந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதுதான் நடந்திருக்கு, இன்னும் நான் போராடிட்டு தான் இருப்பேன். அவ அரெஸ்ட் ஆகணும், அவ்வளவுதான். இல்லன்னா அவளை நேர போய் செருப்பால அடிப்பேன் நான் அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கேன். மக்கள் பார்வை சித்ராமணி ஒண்ணு அவங்களுக்கு மட்டும் தான் அமைதியா இருக்கேன் நான். ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் ஒண்ணு, நம்ம ப்ரூஃபோட சப்மிட் பண்ணாதான் சில விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி கிரைம் பண்ண வேணாம் சொன்னதுக்கு நான் அமைதியா இருக்கேன். சோ அவங்களுக்கா கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். மக்களே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா பாக்குறாங்க, பாக்கட்டும். சில பேர் இதுலயே சொல்றாங்க, நீ ட்ரெண்ட் ஆகிற ஆல்ரெடி நான் பிலிம் ஆர்டிஸ்ட், எனக்கு ஃபுல்லா செலிபிரிட்டி எல்லாமே எனக்கு தெரியும், தெரியாமங்களாம் இல்ல. இவ வந்தா அவ கண்டென்ட் பண்றதுக்கு தான் நான் வந்த தவிர, நான் இவ மூலமா அது ட்ரெண்ட் ஆகணும்னா நல்ல விஷயத்துக்கு ட்ரெண்ட் ஆகணும்ல. இந்த தேவைக்கு ட்ரெண்ட் ஆகணும் எதுக்கு கிடைக்க போதா? எதுவுமே ஆக தப்பானதை அவ ரோட்ல போற கை இழுப்பான், கை கும்பிட மாட்டேன். இவ கூட நான் போனா இந்த யூடியூப்ல 2 லட்சம் வந்துச்சுன்னா இந்த 50,000க்கு போன் வாங்குறது, ரீசார்ஜ் பண்றது, சாரி வாங்குறது, அப்புறம் இந்த பசங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தது, அவங்களுக்கு கமிஷன், அடியாளுக்கு காசு கொடுக்கறது. இப்ப என்னை கொள்றதுக்கும் அடியாள் காசு கொடுத்தா, அந்த மாதிரி சேலமணி காசு கொடுத்தா. இந்த மாதிரிக்காக 2 லட்சம் செலவாயிரும். பேலன்ஸ் வச்சிருப்பா 20,000 15 கடைசி வரைக்கும் வச்சிருப்பா அவ. அடுத்த யூடியூப்ல பேமெண்ட் வர வரைக்கும் அவ அதை வச்சு ஓட்டுவா. காசு இல்லையா என்ன பண்ணுவோம், போதே அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கா, அங்க உட்காந்துருவா வீட்டுல. சோ புரியுதுங்களா உங்களுக்கு? இவட 2 லட்சம் சம்பளம் எப்படி விளையாடுது? நம்ம காசு தான் எல்லாமே, ஆனா நம்மளே கெடுக்கிறா, தமிழ்நாடே கெடுக்கிறா அவ. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இந்த மாதிரி நீ யார் கூட போலாம் வரலாம். ஆனா சின்ன குழந்தைங்க வச்சு உனக்கு ரைட்ஸே இல்ல. ஒரு யாருனாலும் சேர்ப்பால அடிக்கலாம். கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆக்குறாங்க. இவளுக்காகவா? அறிவு இல்லையா அவளுக்கு? தொடர்ந்து காட்டுவா பாரு, இருக்கு அப்படியே நூடா நிப்பா. வெக்கம் எதுவுமே இருக்காது அவளுக்கு, அப்படியே நிப்பா. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, இந்த மாதிரி ஆட்களுடைய பேர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல உதயா சுமதி இவங்களுடைய பேரும் வந்திருந்துச்சு. இதுக்கு நிறைய பேர் வியூவர்ஸ் இவங்களோட பேர் எப்படி வந்துச்சு, இவங்க உண்மையாவே இருக்காங்களா அப்படின்னு ஷாக்கும் ஆயிருந்தாங்க. இல்ல இவங்கள தப்பு மாதிரி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உதயா சுமதி இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இந்த உதயா சுமதி பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. ஒண்ணு மட்டும் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க உங்க ஹஸ்பண்ட். இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆனா பொண்ணு. இப்ப அவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சிங்கிள் பேரண்ட். நான் அதான் அவங்கள்ட்ட இந்த கேள்வி சொல்லணும். 95% இந்தியால சிங்கிள் பேரண்ட் தான் இருக்காங்க. நீங்க நம்புவீங்களா? நானும் சிங்கிள் பேரண்ட் தான். அதுக்காக நான் அழுதுட்டு சிங்கிள் பேரண்ட் போராடுறேன் நானு. புரியுதுங்களா? போராடுறேன். சோ இது சென்டிமெண்டா வச்சு பண்ணலாமா அப்படி எனக்கு டவுட் வருது. ஏன்னா எல்லா வீடியோஸ்ல அவங்க மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னா அழுகுறாங்க, இதே வார்த்தை தான் சொல்றாங்க. நான் சிங்கிள் பேரண்ட், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பேன் பாத்தீங்களா, ஒரு பொண்ணு எப்படி சமுதாயத்துல தனியா அப்படி இன்னொன்னுமோ டைலாக் அடிக்கிறாங்க. இதெல்லாம் படத்துக்கு நல்லாதான் இருக்கும்.
உண்மை அப்படி கிடையாது. நீ உண்மை பின்னாடி என்ன பண்ற, இனிமேதான் விசாரணை நடக்கும். ஏன்னா மக்கள் பார்வை சித்ரா மேடம் அந்த போன்ல பார்த்த விஷயம் அவங்களோட பேர் அடிபட்டிருக்கு. அவங்களே கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க. அவங்க ஒரு சைடுல போராட்டும், இவங்க ஒரு சைடுல போராட்டும். எது கரெக்ட், கண்டிப்பா வெளிச்சத்தை வரப்போகுது. நீ என்ன விதை போட்டிருக்க அதுதான் கிடைக்க போகுது. கர்மா இருக்குல்ல. அன்னைக்கு உனக்கு நீ உன்னோட சந்தோஷத்துக்கு வேற ஆண் கூட போலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் இல்ல, டிவோர்ஸ், நீ பண்ணலாம் போல, தப்பே கிடையாது. ஆனா சின்ன குழந்தைய வச்சு பண்றது மெகா தப்பு. அதுவும் இன்னொருத்தவங்களை தூண்டி நீங்க செய்வது ரொம்ப மெகா தப்பு. அது இதுக்கு மேல எனக்கு அந்த பொண்ணு பத்தி அவ்வளவு தெரியாது. பட் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் கோர்ட் பிரகாரமா நம்ம அங்க அழுதாலும் சென்டிமெண்ட் பேசினாலும் செல்ல போறது கிடையாது. பேப்பரு ப்ரூஃப் தான் சொல்லுவாங்க. அது தெரியாம அவங்க பேசுறாங்க போல. ஓகே. சோ இப்ப நீங்க இந்த திவ்யா கள்ளச்சி பத்தி சொன்ன விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். கிட்டத்தட்ட போக்சோ சட்டத்துல இவங்களை கைது பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்களை பயன்படுத்துறது உண்மையாவே தவறான விஷயம். இது குறித்து எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஏன்னா நீங்களே நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையா? இதை பத்தி இன்னும் யாருமே போலீஸ்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையா? இவ்வளவு பெரிய குற்றம் நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி யாரும் குரல் எழுப்பலையா? நிறைய பேர் இவ மூலமா எஃபெக்ட் ஆயிருக்காங்க. யாரும் குரல் கொடுக்கல. இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னோட லைவ்ல வராங்க, அவங்க மூலமா நிறைய எஃபெக்ட் ஆயிருக்காங்க. மிரட்டல் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கு மிரட்டல் கால் வந்தா அவங்க என்ன பண்ணும், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும். இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்களாம். சரியா? நான் ஆல்ரெடி ஒரு என்ன காரணம், பேக்ரவுண்ட் பெருசா இருக்குல்ல, நம்ம சட்டம் ரொம்ப வீக்கா இருக்குல்ல. இப்ப மக்கள் பார்வை சித்ரா மேடம் அவ்வளவு நல்ல விஷயத்த வெளியே கொண்டு வந்தாலும், அவங்க ப்ரூவ் பண்ணாலும், காட்டினாலும், ஆடியோ பிளாஷ் பண்ணாலும் என்ன பண்றாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்? என்ன பண்றாங்க? இன்னும் விசாரணை விசாரணை விசாரணை. எவ்வளவு நாள்? இன்னும் எத்தனை குழந்தைங்க அழிய போறாங்க தெரியாது. ஏதோ ஒரு அம்மா வந்துச்சு, ஏதோ அவங்க குரூப்ல 4-5 பேர் இருக்காங்க. நான் ஒரு சிங்கிள் கேர்ள். சரியா? நான் சொல்றேன், நான் பார்த்தது, ஃபீல் பண்ணது, என் கூட எஃபெக்ட் ஆன விஷயம் நான் சொல்ல முடியும். இப்ப கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும், இல்லன்னா மறியல் தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி யூடியூபர் நமக்கு வேண்டாம். நம்ம இந்த மாதிரி ஃபியூச்சர் பிள்ளைங்க பார்க்க வேண்டாம். அவர் யூடியூப்க்கு அர்த்தம் இல்லாம அவர் சொல்றா செலிபிரிட்டிஸ்னா என்ன, நல்ல விஷயத்த நீ பண்ணு, அது செலிபிரிட்டி. நீ ஆடு பாடு, சரியா காமெடி பண்ண, இந்த மாதிரி தேவையான நீ செய்யக்கூடாதுல்ல. உன்னை யார் ரைட்ஸ் கொடுத்தா? அது மக்கள் பாக்குறாங்க. அதுவும் பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க. பேட் கமெண்ட்ஸ் போட்டா என்ன அர்த்தம்? அவளுக்கு தான் நல்லது. அவளே சொல்றா, பேட் கமெண்ட்ஸ் வந்தாதான் வியூஸ் வரும், அப்பதான் மக்கள் பாருவாங்க, பாக்கட்டுமே அப்படி சொல்றா. அப்பதான் அவளுக்கு காசு சம்பாதிப்பாளே. நான் அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரி யூடியூபர் வேணாம். கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க. பண்ணாமல இல்ல, பண்ணாமல பிரஸ் மீட்ல சும்மா வைக்க முடியாது. பிரஸ் மீட் எப்படி வைப்பாங்க? எல்லாம் ப்ரூஃப் ஆதாரம் இருந்து அப்படியே உடனே யாரும் உள்ள தள்ள முடியாது. அது விசாரணை பண்ணி இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க. ஏன்னா நல்லவங்க உள்ள போயிடக்கூடாது இல்ல. ஏதோ 1-2 தெரியாம வந்திருப்பாங்க, நம்ம சொல்லக்கூடாது. பட் அவங்க சிச்சுவேஷன் தெரியாது நமக்கு. பட் சின்ன குழந்தை நீ பண்ணும்போது அது ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். நம்ம சட்டம் வீக் தான், பட் நம்ம இருக்கிற லாயரும் நம்ம போராடுறதுதான் இருக்குது. இப்படியே விடக்கூடாது. இதோ ஏற்கனவே அவங்க உள்ள போயிட்டு வந்தவங்க தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா சட்டம் இல்ல தெரிஞ்சவங்க வெளியே வராங்க. லாயர் வச்சு என்கிட்ட சொல்றாரு, நான் 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், மாசம் வருது இல்ல, அது 10,000 ரூபாய் நான் லாயருக்கு நாய் மாதிரி போட்டேன்னு அவன் நாய் மாதிரி எனக்கு வேலை செய்யறோம். இந்த ஆபீசர் சொல்ற எனக்கு எப்படி இருக்கும்? லாயர்ல எப்படி இருப்பாங்க, நியாயம் தர்மம். ஆனா அவ சொல்ற அந்த மாதிரி இருக்கு. என்னன்னா நான் காசு வச்சு யாருனாலும் சமாளிக்கலாம். இப்ப தமிழ் கவர்மெண்ட்டுக்கு நான் இப்படி சொன்னா என்னதான் லூஸ் நினைப்பாங்க. பட் அவ செய்யறது ஃபுல்லா தெரியுது. ஏற்கனவே உள்ள போயிட்டு பேல இருந்தவ, ஏற்கனவே ரவுடி பேபி உள்ள போய் பேல இருந்தவங்க ஜெயில் எதுக்கு வச்சிருக்காங்க? தண்டனை கொடுக்கறக்கு இல்ல, நீ திருந்தி வர்றதுதான் ஜெயிலு. இவங்க என்ன பண்றாங்க, உள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கிஃப்ட் ரெஸ்ட். அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஏன்னா சாப்பாடு கொடுக்குறோம், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வெளியே வந்தா என்ன இருக்கும், மொபைல் இருக்கு. அதான் சொல்றாங்க, ஜெயிலுக்கு போனாலும் அவ அந்த வேலைதான் செய்ய போறா, திருந்த போறது. அவெல்லாம் உள்ள வச்சுன்னா வெளியே விடவே கூடாது. ஏன்னா ஒரு தண்ணியில ஒரு டிராப் ஆஃப் விஷம் வச்சாலும் அந்த தண்ணி ஃபுல்லா ஸ்பாயில் ஆற மாதிரிதான் இவங்க கதை. எத்தனை பேரோட யாரும் வெளியே வர மாதிரி, எல்லாம் யூடியூபர்ஸ் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஒரு ஃபேமஸ் ஆன யூடியூபரு, அவங்க பேர் சொல்ல வேணாம், அந்த அம்மா இப்ப கன்சீவ் ஆயிருக்கு. இவ சொல்றா, அவ எப்படி கன்சீவ் ஆகலாம்? அவ ஃப்ரெண்டு தான், அது இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க. எப்படி கன்சீவ் ஆகலாம்? ஏன்னா அவ புருஷனுக்கு தான் ஆயிருக்கா. ஏன்னா அவன் புருஷனை இவ லவ் பண்ணிருக்கா. இவ எல்லா பேரும் லவ் பண்ணுவா, அது வேற விஷயம். கன்சீவா ஆகக்கூடாது. நானும் 4-5 பேர்ட்ட போய் கன்சீவ் ஆகுவேன். கன்சீவ் ஆனா சார் அந்த குழந்தைட வாழ்க்கைய நீ ஈஸியா இருவேன். அது இன்னொரு என்ன விஷயம்னா, கார்த்தி மூலியமா தான் மெயினா கன்சீவ் ஆகணும் ஃபர்ஸ்ட். காரணம் என்னன்னா, நான் ஏதோ
ஏன்னா ப்ராப்ளம் பண்ணிட்டாங்கன்னா கார்த்தி உள்ள போயிருவான்ல. நம்ம சட்ட பிரகாரமா என்னன்னா பொண்ணை வந்து ஹர்ட் பண்றாதோ, ரேப் பண்ணாலும், இல்லைன்னா தெரியாம இந்த மாதிரி தெரிஞ்சு பண்ணாலும், கேஸ் கொடுத்தாலும் பாய் மேலதானே திரும்புவாங்க. சோ கார்த்தி உள்ள போட்டும். ஏன்னா என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த மாதிரி என்ன போட்டு கொடுத்துட்டான், இப்படி பண்றா அப்படி பண்றா. லாஸ்ட் அந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு கண்டென்ட் பண்ணும் போது ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பா. கார்த்தி என்னை ஏமாத்துறான்னா இப்படி மாட்டி விட்டுருவேன், திருஷி சாதனை மாட்டி விட்டானா இப்படி மாட்டிடுவேன். நான் ஒண்ணும் தப்பு பண்ணல, அதான் இப்ப அவ மாட்டிக்கிட்டா. புரியுதுங்களா? இதே நான் தப்பு பண்ணிருந்தேன்னா என் பத்தி அவ சொல்லியிருப்பா, நான் அமைதியா இருந்திருக்கணும். இப்ப மக்கள் பார்வை சித்ரா மேடம் தப்பு பண்ணல, அவங்க பேசும்போது இப்ப அவளுக்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா இதுவே ப்ரூஃப் காட்ட முடியலையே. புரியுதா? அவ தப்பு பண்ணதுக்கு நாங்க பிளாஷ் பண்றதுக்கு அவ ஃபுல்லா மறைச்சிட்டு வேற நம்மள மைண்ட் டைவர்ட் பண்றா. என்ன கார்த்தி பத்தி பேசுறா, இது பத்தி எல்லா யூடியூபர் சேனல்காரவங்க அவள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவன சிஎம்மா பிஎம்மா உள்ள போறவ அவளை செருப்பால அடிக்க முடியாது. எத்தனையோ தமிழ்நாட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, ஹை ஆபீசர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அது வந்து தான் குழந்தைக்கு வந்தாதான் நீங்க ஸ்டெப் எடுப்பீங்களா? அப்புறம் வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து சப்போர்ட் பண்ணல, குரல் கொடுக்கலன்னா உங்க வீட்டுல நடக்கும்போது யார் குரல் கொடுக்க போறது இல்ல. இதுதானே இப்ப நடந்துட்டே இருக்குது. சோ இவ ஜெயிலுக்கு போகணும், இவளை விசாரணை பண்ணணும். அதுதான் என்னோட இது. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற இந்த விஷயங்களும் சரி, இது எல்லாமே மக்கள் பார்த்து இது கண்டிப்பா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது வெறும் யூடியூப்ல வீடியோ தானே, ஷார்ட்ஸ் தானே, இன்ஸ்டாகிராம்ல ரீல் தானே அப்படின்னு சப்போர்ட் பண்ற மக்கள் கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு விழிப்புணர்வோட இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி நீங்க சொன்ன இந்த குற்றங்கள் எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது. போக்சோ சட்டத்துல நீங்க சொல்றபடி பாத்தீங்க அப்படின்னா திவ்யா கள்ளச்சி கைது செய்யப்படக்கூடியவங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல அவங்க நீங்க சொல்ற மாதிரி கைது செய்யப்படுறாங்களா, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க அப்படின்னு. கண்டிப்பா நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னீங்க, இது மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க கூட இணைந்து இவ்வளவு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி மேடம். தேங்க்யூ.